சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் சஹஸ்ர சாக்கோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேத சாகரம். திருவழுதி நாடென்றும் தென் குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன் குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோப்பன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோப்பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிளரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோப்பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்று தொடக்கமாக கோயில் திருவாய்மொழி பாசுரங்களை நாம் அனுபவிக்க உள்ளோம். நம்மாழ்வார் பாடிய திராவிட வேத சாகரம், திராவிட உபனிஷத், சாமவேத சாரம்னு போற்றக்கூடிய சாந்தோக்கிய உபனிஷத்தின் கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய தமிழ் பிரபந்தமாகிய அற்புத பிரபந்தமாகிய திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியில மொத்தம் 1102 பாசுரங்கள் உள்ளன. ஆனா அந்த 1102 பாசுரங்களுக்குள்ளே நம் பெரியோர்கள் ஒரு சில பதிகங்களை தேர்ந்தெடுத்து கோயில் திருவாய்மொழி என்று தொகுத்திருக்கிறார்கள். அதை தினந்தோறும் அவசியம் நாம் ஓத வேண்டும் என்பது பெரியோர்களின் வாக்கு. அதனால அந்த கோயில் திருவாய்மொழி பதிகங்களை வரிசையாக நாம் காணப்போகிறோம். பின்னாடி அப்கோர்ஸ் எப்படினாலும் மீதமுள்ள திருவாய்மொழி பாசுரங்களையும் காணத்தான் உள்ளோம். இப்போ முதல்ல அன்றாடம் அவசியம் சேவிக்க வேண்டிய கோயில் திருவாய்மொழி பார்த்துருவோமா? அதற்கு முன்னாடி இந்த திருவாய்மொழிக்கு ஏன் அப்படி ஒரு சிறப்பு? ஏன்னா மணவாள மாமுனிகள் வியந்து போற்றுகிறார். உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோப்பர்க்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு, தென் குறுகைக்குண்டோ ஒரு பார்த்தனில் ஒக்குமூர். நம்மாழ்வார் அவதரித்த வைகாசி விசாகத்துக்கு நிகராக ஒரு நன்னாள் கிடையாது. நம்மாழ்வாருக்கு நிகராக இன்னொரு ஆழ்வார் கிடையாது. நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழிக்கு நிகராக இன்னொரு பிரபந்தம் கிடையாது. நம்மாழ்வார் அவதரித்த திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி அதற்கு நிகராக இன்னொரு க்ஷேத்திரம் கிடையாதுன்னு. ஏன் அவ்வளவு ஏற்றம்னா 10 விஷயங்கள் இந்த எபிசோட்ல அதான் பார்க்க போறோம். வேறு எந்த ஆழ்வாருக்கும் இல்லாமல் நம்மாழ்வாருக்கு மட்டுமே உள்ள சிறப்பாக 10 விஷயங்கள் இருக்கின்றன. முதல் விஷயம் என்னன்னா, ஆழ்வார்களிலேயே நம்மாழ்வார் மட்டும்தான் பெருமாளுடைய அவதாரம் என்றே கொண்டாடப்படுகிறார். இப்போ பொய்கை ஆழ்வார்னா பாஞ்சஜன்ய சங்கினுடைய அம்சம்ங்கிறோம். திருமழிசை பிரான் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம், திருமங்கை ஆழ்வார் சார்ங்க வில்லின் அம்சம். நம்மாழ்வாரை பொதுவாக விஸ்வக்சேனருடைய அம்சம் என்று சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. ஏன்னா நம்மாழ்வாருடைய பெற்றோர் திருக்குறுங்குடிங்கிற க்ஷேத்திரத்துல கோவில் கொண்டிருக்கும் வடிவழகிய நம்பி பெருமாள்கிட்ட குழந்தை வரம் வேண்டினார்கள். திருக்குறுங்குடி நம்பி பெருமாள் அவ கனவுல தோன்றி உங்களுக்கு என்ன மாதிரி குழந்தை வேணும்னு கேட்டார். ஒன்ன மாதிரியே குழந்தை வேண்டும் என்றார்கள். பெருமாள் சொன்னாராம், என்ன மாதிரி இன்னொருத்தனை போய் தேட முடியாது, நானே உங்களுக்கு மகனாக பிறக்கிறேன் என்று அந்த திருக்குறுங்குடி நம்பியே இவர்களுக்கு மகனாக நம்மாழ்வாராக அவதரித்தார் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள். இதை ஆச்சாரிய கிருதயத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்ற மகான் சுவைபட ரசிக்கிறார். என்ன சொல்றார்? முதல் யுகமான கிருத யுகத்துல முதல் குலம்னு சொல்லும் அந்தணர் குலத்துல வாமனனா வந்த பெருமாள், 2வது யுகமான திரேதா யுகத்துல அடுத்த மன்னர் குலத்தில் ராமனாக வந்த பெருமாள், 3வது யுகமான துவாபர யுகத்துல அடுத்த இடையர் குலத்திலே கண்ணனாக வந்த பெருமாள், 4வது யுகமான கலியுகத்தில் 4ஆம் வருணத்தில் நம்மாழ்வாராக அவதரித்தான். அத நம்மாழ்வாரே பாடுறார். தானே யான் என்பானாகி தன்னை தானே துதித்துன்னு திருவாய்மொழியில அவரே பாடிட்டார். அப்ப பெருமாளுடைய அவதாரம்னு கொண்டாடப்படும் ஒரே ஆழ்வார் நம்மாழ்வார். அவர் அருளிய 4 பிரபந்தங்களில் முக்கியமானது திருவாய்மொழி. ஒன்னாச்சா? 2வது, இவர் அவதரிக்கும் போதே ஷடவாயுவை வென்றவர். நம்ம முன்னாடியே கண்ணினுன் சிறுத்தாம்பல பார்த்தோம்.
பொதுவாக ஒரு குழந்தை பூமியில் வந்து பிறக்கும் போது ஷடம்னு ஒரு வாயு அதை பிடிக்க வரும். அதுதான் உலகியல் வாழ்க்கையில அறியாமையில தள்ளும். ஆனா நம்மாழ்வார் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வெளியில வரும்போதே அந்த ஷடவாயுவை உதைச்சு தள்ளின்னு வெளியில வந்தாராம். உலகியலுக்கு மாறுபட்டு வந்ததால் தான் மாறன் என்று பெயர் பெற்றார். ஷடவாயுவை வென்றதால் தான் ஷடகோபன், ஷடாரி, ஷடஜித்துன்னு பெயர் பெற்றார். அப்போ வேறு எந்த ரிஷிகளுக்கும் அந்த ஏற்றம் கிடையாதே. அப்போ மற்ற ரிஷிகள் ஷடவாயுவுக்கு உட்பட்டு இருந்து அப்புறம் தபஸ் பண்ணி வெளியில வந்தார். ஆழ்வார்களும் மற்றவர்கள், குறைச்சு சொல்றோம்னு அர்த்தம் இல்லை, எல்லா ஆழ்வார்களும் வசதி தான், அதை மீண்டும் சொல்லிடுறேன். ஆனால் அந்த ஷடவாயுன் தாக்கத்துக்கு கொஞ்ச நாள் ஆளாகி அப்புறம் பெருமாள் அருளால வெளிவந்தவா உண்டு. நம்மாழ்வார் அவதரிக்கும் போதே ஷடவாயுவை எட்டி உதச்சுன்னு வந்தார் இல்லையா. இரண்டாவது பெருமை, அவர் அருளிய 4 பிரபந்தங்களில் முதன்மையானது திருவாய்மொழி. ரெண்டாச்சா. மூணாவது பெருமை, நாம எல்லோரும் என்ன பண்ணுவோம், உணவுகள் பலவிதமான உணவா இருக்கலாம். அது அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள், பால், தண்ணீர் எல்லாம் உண்டு சாப்பிடுவோம். அதை ரொம்ப விசேஷமான அடியார்கள் பெருமாள் பிரசாதமாக இறைவன் கண்டருளிய உணவை சாப்பிடுவார்கள். நம்மாழ்வார் எப்படின்னா, உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று பகவானையே உணவாக சுவைத்து 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 சாப்பிட்டு தன் வாழ்க்கையில கிருஷ்ணன் மட்டும்தான் அவருக்கு உணவு. நம்மாழ்வார் 35 வருடங்கள் பூமியில் வாழ்ந்தார்னு குரு பரம்பரைகள் சொல்கின்றன. அடியன் மீண்டும் ரெஃபர் பண்ண 32ன்னு சிலர் சொல்றாளேன்னு. குரு பரம்பரையில 35 தான் இருக்கு. ஸோ ஐ நோ வாட் ஐம் ஸ்பீக்கிங். ஏன்னா சில பேர் ஒண்ணு இல்ல 32 மாத்திட்டீங்களேன்றவா, இல்ல 35 தான் இருக்கு. 35 வருஷமும் எந்த உணவும் உட்கொள்ளாமல் பகவானையே உட்கொண்டு வாழ்ந்திருக்கிறார். இது வேற யாருக்குமே இல்லாமல் நம்மாழ்வாருக்கு மட்டும் உள்ள பெருமை. மூன்றாவது பெருமை, பெருமாளையே உணவாக உட்கொண்டார். அதனாலதான் சொல்லுவார்கள், கிருஷ்ண பக்தியின் வடிவம் நம்மாழ்வார். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். பக்தனுக்கு வடிவம் உண்டு, பக்திக்கு ஒரு வடிவம் உண்டானா அந்த கிருஷ்ண பக்தியின் வடிவம் நம்மாழ்வார். இது மூணாவது பெருமை. நாலாவது பெருமை, இவர் ஒரு சூரியனை போல உதித்தாராம். அதாவது பொதுவா கிழக்கு திசையில் சூரியன் உதிக்கும் போம், இவர் தெற்கு திசையில திருநெல்வேலி பக்கம் ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரையிலே ஒரு சூரியனாக உதித்தார். சூரியன் என்ன பண்றார், தன் கிரணங்களாலே வெளியிருளை போக்குகிறார். நம்மாழ்வார் தன்னுடைய ஆயிரக்கணக்கான பாசுரங்கள் என்னும் கிரணத்தாலே உள்ளிருட்டாகிய அறியாமையை போக்குகிறார். சூரியனுக்கு மத்தியில நாராயணன் இருக்கிறான்னு சாஸ்திரங்கள் சொல்கின்றன. நம்மாழ்வாருக்கு மத்தியில் அவர் திருவுள்ளத்துக்குள்ளும் நாராயணன் எழுந்தருளி இருக்கிறான். அதுபோல வேத மந்திரங்கள், சந்தியாவந்தனம் இதெல்லாம் பண்ணும்போது சூரியனை நோக்கி பெரியோர்கள் கைகூப்புவார்கள். அதுபோல திருவாய்மொழி பாசுரங்களை சேவிக்கும் போது ஒவ்வொரு பதிகத்தின் நிறைவிலும் குருகூர் சடகோப்பன் குருகூர் சடகோப்பன்னு நம்மாழ்வார் திருநாமம் வரும். அப்ப நாம எல்லோரும் தென் திசை நோக்கி கை கூப்பணுமா. இது ஒரு சூரிய நமஸ்காரம். திருவாய்மொழியில ஒவ்வொரு பதிகமும் பார்த்தேன்னா நிறைவு பாடல்ல குருகூர் சடகோப்பன்னு தன் திருநாமத்தை நம்மாழ்வார் குறிப்பிடுவார். அந்த குருகூர் சடகோப்பன்கிற வார்த்தையை சேவிக்கும் போது அப்படியே தென் திசை நோக்கி நாமும் கை கூப்பிக்கணுமா, நம்மாழ்வாருக்கு நமஸ்காரம்னு. அப்படி இவர் ஒரு சூரியனாக உதித்தார். வகுள பூஷண பாஸ்கரர் என்று ஒரு சூரியனாக உதித்தவர். தென் திசையிலே உதித்த சூரியன் என்ற பெருமை நம்மாழ்வாருக்கு மட்டுமே உள்ளது. நான்காவது பெருமை. அஞ்சாவது பெருமை, பொதுவாக ரிஷிகள்லாம் என்ன செய்வார்கள்னா, தாங்கள் தவம் புரிந்து தங்கள் முயற்சியால் ஞானம் பெறுவார்கள். ஆழ்வார்களுக்கே, அதுலயும் விசேஷமா நம்மாழ்வாருக்கு என்ன ஏற்றம்னா, இவர் முயற்சின்னு கிடையாது, பெருமாள் தானே தன் கருணையால இவருக்கு ஞானம் கொடுத்தாராம். மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் என்று அவரே பாடியிருக்கிறார். அப்போ மயர்வர, ஒரு சந்தேகத்துக்கே இடமில்லாமல் மதி என்ற ஞானத்தையும் நலம் என்ற பக்தியையும் பெருமாள் தானே கொடுத்தார். நம் முயற்சியால் ஒன்றை பெறுவதை விட இறைவன் அருளால் பெறுவதுங்கிறது இன்னும் வசதி இல்லையா? ஏன்னா நம் முயற்சியால் பெற்றா அதுல சில முன்ன பின்ன கூட இருக்கலாம், ஷார்ட் கமிங்ஸ் இருக்கலாம். ஆனா எம்பெருமான் அவன் அருளால கொடுக்கறான்னா பூர்த்தியா மொத்தமா கொடுத்துடுவான் இல்லையா? அதனாலதான் இவருடைய ஞானம்ங்கிறது வேற யாருக்குமே கிடையாது. எந்த ரிஷியும் நம்மாழ்வாருக்கு ஈடாக மாட்டார்கள். இவர் ஒப்பற்ற ஒருவர்னு போற்றப்படுகிறார். ஏன்னா பெருமாளாலே மயர்வர மதிநலம் அருளை பெற்றவர். அது எல்லா ஆழ்வார்களுக்கும் உண்டுனாலும் இவருக்கு ரொம்ப விசேஷம். அது அவரே ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் என்று பாடியிருக்கார். இது அஞ்சாவது பெருமை. ஆறாவது பெருமை, இதுவும் நம்மாழ்வாருக்கே உள்ளது. என்னன்னா, வேதங்களை தமிழாக்கம் செய்தவர். ரிக்வேதத்தின் சாரமாக தமிழ்ல திருவிருத்தம் என்ற பிரபந்தம் பாடினார். யஜுர்வேத சாரமாக தமிழ்ல திருவாசிரியம், அதர்வண வேத சாரமாக தமிழ்ல பெரிய திருவந்தாதி, சாமவேத சாரமாக நாம் அனுபவிக்க உள்ள
திருவாய்மொழி என்ற தமிழ் வேதம் திராவிட வேதம். அப்போ ரிக்வேதத்துக்கு திருவிருத்தம், யஜுர்வேதத்துக்கு திருவாசிரியம், அதர்வண வேதத்துக்கு பெரிய திருவந்தாதி, சாமவேதத்துக்கு திருவாய்மொழி என்று வேத கருத்துக்களை பாடி கொடுத்து பெருமாள் என்ன பண்ணார்? மந்தரமலைய மத்தா போட்டு பார்க்கடலை கடைஞ்சு தேவாமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்தார். நம்மாழ்வார் தன் நாக்கையே மத்தா போட்டு வேதக்கடலை கடைந்து அதிலிருந்து இந்த 4 பிரபந்தங்களாகிய அமுதத்தை எடுத்து அடியார்களான நம் அத்தனை பேருக்கும் அள்ளி வழங்கி இருக்கிறார் நம்மாழ்வார். அதனாலதான் இவரை தமிழ் வேதத்தின் நான்முகன் என்பார்கள். சம்ஸ்கிருத வேதத்தை நான்முகனாகிய பிரம்மா தான் பிரச்சாரம் பண்ணார், அவர் உருவாக்கல. ஆனா முதல்ல ரிஷிகளுக்கு அவர் தான் கொடுத்தார். அது போல தமிழ் வேதத்தை வழங்கிய நம்மாழ்வார் கூட ஒரு நான்முகன் தானோ இல்லையா? நம்மாழ்வார் ஒரு முகன் தானே, 4 முகம் இருக்கான்னா அவரோட பாசுரங்களை பாருங்கள். ஆண் பாவத்திலே தன்முகம், பெண் பாவத்துல தலைவி முகம், தாய் முகம், தோழி முகம், 4 முகம் வந்துருத்தே. ஒரு ஆண்முகம், 3 பெண்முகம். ஏன்னா தன் பாவத்திலும் ஞானத்தோடு பாசுரம் பாடுவார். பக்தி மேலிடும் போது தலைவி பாவம் நாயிகா பாவத்திலையும் பாடுவார், தலைவியின் தாய் பாவத்திலும் பாடுவார், தலைவியின் தோழி பாவத்திலும் பாடுவார். தன்முகம், தலைவி முகம், தாய் முகம், தோழி முகம், இப்படி 4 முகனாய் இருந்து தமிழ் வேதத்தை கொடுத்தவர். இது 6வது பெருமை. 7வது பெருமை, ஆழ்வார்களுக்கு இவர்தான் தலைவர். அதனாலதான் நீங்க வெறுமனே ஆழ்வார் என்று சொன்னாலே அது நம்மாழ்வாரைத்தான் குறிக்கும். பொதுவா மற்ற ஆழ்வார்கள்னா நாம ஒரு அடைமொழி இட்டு சொல்லணும். பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார் சொல்லணும். ஆனா எதுவுமே சொல்லாம ஆழ்வார்னு சொல்லிட்டாலே அது நம்மாழ்வாரைத்தான் குறிக்கும். ஏன்னா இவர் தான் ஆழ்வார்களின் தலைவர். மற்ற ஆழ்வார்கள்லாம் இவர் திருமேனி அங்கங்களா இருக்கலாம். இவருடைய தலையாக பூதத்தாழ்வார், கண்களாக பொய்கையாழ்வார், பேயாழ்வார், திருவாயாக பெரியாழ்வார், திருக்கழுத்தாக திருமழிசைப்பிரான், 2 கைகளாக குலசேகர பெருமாளும் திருப்பானாழ்வாரும், திருமார்பாக தொண்டரடிப்புடியாழ்வார், வயிறாக திருமங்கை ஆழ்வார், திருவடிகளாக ராமானுஜர். அப்படியே தியானம் பண்ணி பாருங்க. இதுக்கு தான் ஸ்லோகமே இருக்கு. பூதம் சரஷ்ட மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் என்று மற்ற ஆழ்வார்களையும் ராமானுஜரையும் தன் திருமேனி அவயவங்களாக கொண்டு அவ எல்லோருக்கும் உயிராக தலைவராக இருப்பவர் நம்மாழ்வார். வேற யாருக்கும் இல்லையே. இது 7வது பெருமை. 8வது பெருமை என்னன்னா, இவர் பெருமாளை விட பெரியவர். இதை பெரிய திருவந்தாதி என்ற இவருடைய பிரபந்தத்துல அவரே பாடுறார். பெருமாளை பார்த்து நம்மாழ்வார் கேட்டாராம், பெருமாளே நீ பெரியவனா நான் பெரியவனான்னார். பெருமாள் சொன்னார், இந்த உலகத்தையே நான் தான் தாங்குறேன், நான் தான் பெரியவன். நம்மாழ்வார் சொன்னார், உலகத்தை தாங்கும் உன்னையே என் உள்ளத்துல நான் தாங்கிட்டு இருக்கேன், உன்னை விட நான் தான் பெரியவன்ட்டார். புவியும் இருவிசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய் அவிவின்றி யான் பெரியன், நீ பெரிய என்பதனை யார் அறிவார், உன் பெருகு நேமியாய் உள்ளு, உன்னை விட நான் தாண்டா பெரியவன், உன்னையே என் உள்ளத்தில் தாங்குகிறேனேன்னார். அதனால இவர் பெருமாளை விட பெரியவர். இந்த பக்தர் கிடைக்க மாட்டாரான் தான் பெருமாள் ஏங்கினாராம். பொதுவா பக்தர்கள் பெருமாள் அடையணும்னு ஏங்கிறத பார்த்துருக்கோம். ஆனா வாசுதேவ சர்வம் இதி சமஹாத்மா சுதுர்லபகா, எனக்கு வாசுதேவன் தான் எல்லாம், எனக்கு கண்ணன் தான் எல்லாம்னு சொல்ற பக்தன் கிடைக்க மாட்டான். அப்படி ஒரு பக்தன் கிடைப்பானான்னு ஏங்கின்ற பகவானுக்கு நம்மாழ்வார் கிடைக்கவும், நம்மாழ்வார் எந்த கோவிலுக்கும் போய் பெருமாளை குறித்து பாசுரம் பாடல. நன்னா நோட் பண்ணுங்க. 8வது பெருமை, அவர் ஆழ்வார் திருநகரியில புளிய மரத்தடியில தான் எழுந்தருளி இருந்தார். ஒரு திவ்ய தேச பெருமாளும் நம்மாழ்வாரை தேடிட்டு போய் என்ன குறித்து பாசுரம் பாட மாட்டியா, என்ன குறித்து பாசுரம் பாட மாட்டியான்னு கேட்டு பாசுரம் வாங்கிட்டு வந்தா. இதுதான் நம்மாழ்வாருடைய 8வது பெருமை. அப்போ மற்ற ஆழ்வார்கள் கோவிலுக்கு போய் பாசுரம் பாடுவா, நம்மாழ்வார் விஷயத்தில் பெருமாள் வந்து பாசுரம் வாங்கிட்டு போவார். ஏன்னா இவர் பெருமாளை விட பெரியவர். இது 8வது பெருமை. 9வது பெருமை, நம்மாழ்வார் தான் பெருமாளுக்கு பாதுகையாக இருக்கிறார். திருக்கோவில்கள்ல ஷட்டாரின்னு பாக்குறோம். பெருமாளுடைய பாதுகை வேற யாரு? நம்மாழ்வார் தான் பெருமாளுக்கு பாதுகையாக இருக்கிறார். ஏன்னா அவரே நிழலும் அடிதாரும் ஆனோம்னு பாடி இருக்கிறார். பெருமாளுக்கு நிழலாக, அவன் திருவடி ரேகையாக, திருவடி பாதுகையாக அடியேன் இருக்கிறேன், அப்படியே பகவான் என்னை ஆக்கிவிட்டான் என்று நம்மாழ்வார் பாடி இருக்கிறார். அதாவது தாத்பரியம் என்னன்னா, புரியறதுக்காக லௌகிக உதாரணம் சொல்றேன், உடனே இவன் லௌகிகம் சொல்றானேன்னு அப்படி யோசிச்சிட வேண்டாம். என்ன சொல்லுவோம், ஒருத்தருக்கு பணிவிடை செஞ்சுட்டே இருந்தா இவன் என்னடா அவன் காலுக்கு செருப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அது லௌகிக்கத்துல யாருக்காவது இருந்தா அது மட்டமானது. ஆனா பெருமாளுக்கு அவசியம் அவர் காலுக்கு செருப்பா நாம இருக்கணும். அதை காமிச்சவர் நம்மாழ்வார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும், நாம் அவன் திருவடிக்கு பாதுகையா இருந்து கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதனால அவரையே பாதுகையாக ஆக்கிவிட்டான்.
இன்றும் பெருமாள் திருவடியில பாதுகையாக ஷட்டாரின்னு கோவில்ல பாக்குறோமே, நம்மாழ்வார் தான் எழுந்தருளி இருக்கிறார். இந்த பாதுகா சகசிரம் என்னும் காவியத்தில் சுவாமி தேசிகன் இன்னும் சுவைபட ரசிக்கிறார். ஏன் நம்மாழ்வார் பாதுகையானார் அப்படின்னா, தேசிகன் ஒரு காரணம் சொல்றார். நம்மாழ்வார் எப்ப திருவாய்மொழி பாடினாரோ பெருமாள் என்ன முடிவு எடுத்துட்டாராம், இந்த திருவாய்மொழி பாசுரங்கள் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அருள் புரிவேன்ட்டாராம். உடனே நம்மாழ்வார் பார்த்தாராம், என் மேல உள்ள அபிமானத்தினால திருவாய்மொழி தெரிஞ்சவாளுக்கு மட்டும்தான் அனுகிரகம் பண்ணுவேன்னு பெருமாள் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டாரே, தமிழே தெரியாதவா என்ன பண்ணுவா, அதை விட நம்மள மாதிரி தமிழ் தெரிஞ்சும் திருவாய்மொழி கத்துக்காத கெட்டிக்காரா என்ன பண்ணுவா யோசிச்சாரா நம்மாழ்வார். எல்லோருக்கும் எப்படியாவது திருவாய்மொழியோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும்னு நினைச்சார். அதனாலதான் பெருமாள் கோவில்கள்ல பாதுகையாக ஷட்டாரியாக நம்மாழ்வார் போய் உக்காந்துட்டாராம். திரமிடோபனிஷன் நிவேச சூன்யான் அபிலக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன் துருவமாவிஷதிஸ்ம பாதுகாத்மா ஷடகோபஸ்வயமேவ மானனீயா என்று இதை பாதுகா சகஸ்ரத்துல தேசிகன் தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் என்ன பண்ணாராம், ஷட்டாரி பாதுகைன்னு போய் உட்காந்துட்டார். நம்ம கோவிலுக்கு போகும்போது அர்ச்சக சுவாமி நம்ம தலையில கொண்டு வந்து ஷட்டாரின்னு அந்த பாதுகையை சாதிக்கிறார் இல்லையா, அவருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, அந்த பக்தருக்கு திருவாய்மொழி பாசுரம் தெரியுமோ இல்லையோ, தலையில ஷட்டாரி வச்சுட்டா நம்மாழ்வாரோடு ஒரு சம்பந்தம் வந்துடுறதோ இல்லையோ. ஏன்னா அந்த பாதுகையாக நம்மாழ்வார் தான் இருக்கார். தலையில ஷட்டாரி சாதிக்கும் போது நம்மாழ்வாருக்கும் நமக்கும் சம்பந்தம் வந்துடுறது. நம்மாழ்வாருக்கும் நமக்கும் சம்பந்தம்னா திருவாய்மொழிக்கும் நமக்கும் சம்பந்தம் வந்துடுறது. ஏன்னா நம்மாழ்வார் பாடியது திருவாய்மொழி. நம்மாழ்வார் திருவடியை நம்ம தலைமையில வச்சுட்டார். A = B, B = C, A = Cன்னு நமக்கும் திருவாய்மொழிக்கும் சம்பந்தம் வந்துடுறது. அதை பார்த்ததும் ஓ ஆழ்வார் தலையில திருவடி பதிச்சுட்டாரா, போனா போறது போன்னு நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றாராம். அதுக்காக திருவாய்மொழியும் அவசியம் கத்துக்கணும், அது வேற. ஆனாலும் அது தெரியாதவாளுக்கு கூட பெருமாள் அருள் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி பாதுகையாக எல்லா கோவில்களிலும் இருந்து நம்மாழ்வார் தம் தொடர்பையும் தம் திருவாய்மொழி தொடர்பையும் எல்லோருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதுக்கு தான் ஷட்டாரி சாதிக்கிறதுன்னு தேசிகன் சுவைபட ரசிச்சிருக்கார். இப்படி பாதுகையாக இருப்பது என்பது ஆழ்வாருக்கே உள்ள பெருமை, 9வது பெருமை. இனி நிறைவான 10வது பெருமை என்னன்னா, இந்த திருவாய்மொழியாகட்டும் நம்மாழ்வாருடைய மற்ற பாசுரங்களாகட்டும் ஆழ்ந்த வேதாந்த கருத்துகள் இதில் இருக்கின்றன. மற்ற ஆழ்வார்களும் பாடியிருக்கா, சந்தேகம் இல்லை. ஆனா நம்மாழ்வார் ரொம்ப விரிவாகவே பல அரிய உபனிஷத் அர்த்தங்கள் வேதாந்த அர்த்தங்களை தம்முடைய பாசுரங்கள்ல குறிப்பா திருவாய்மொழியில பாடியிருக்கார். அதனாலதான் பின்னாடி ராமானுஜர் உபனிஷத்துகளை விளக்கக்கூடிய பிரம்மசூத்திரங்களுக்கு விளக்க உரை எழுதும் போது இந்த திருவாய்மொழி பாசுரங்களின் கருத்துகளையும் உள்வாங்கி கொண்டுதான் பிரம்மசூத்திர பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம் ராமானுஜர் அருளினார். ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தை காஷ்மீர் சாரதா பீட்டத்துல சரஸ்வதி தேவி தலைமையில வச்சு கொண்டாடினா இது ஸ்ரீபாஷ்யம்னு. அந்த ஏற்றம் பெற்றதற்கு பல முக்கிய காரணங்கள்ல ஒண்ணு என்னன்னா, திருவாய்மொழி பாசுரங்களுடைய அந்த தாக்கம்ங்கிறது அதுல இருக்கு. இது அடியன் சொல்லல, அழகிய மணவாள பெருமாள் நாயனாருங்கிற ஆச்சாரியன் சொல்றார். ஸ்ரீபாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர். வியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு விளக்க உரை எழுதும் போது எங்கேயாவது ஒரு முரண்பாடு போல தெரிஞ்சா திருவாய்மொழி பாசுரங்களை எடுத்து பார்ப்பாரா ராமானுஜர். அங்கே தெளிவு பிறந்து இந்த தமிழ் பாசுரங்களின் அடிப்படையில் அந்த சம்ஸ்கிருத உபனிஷத்துகளுக்கு அர்த்தம் காட்டியிருக்கிறார் ராமானுஜர் என்று நம் ஆச்சாரியர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அப்போ பிரம்மசூத்திரத்துக்கு கூட விளக்கம் தருவது எதுனா திருவாய்மொழி தாங்கிறதுல சந்தேகம் இல்லை. 10 பெருமைகள் இருக்கா, அப்ப இவ்வளவு பெருமைகள் உள்ள திருவாய்மொழியை கேட்க நீங்களும் தயாராகி இருப்பீர்கள். இந்த திருவாய்மொழியை சேவிக்கும் போது அவசியம் நம்மாழ்வாரை வணங்கணும். அதை விட முக்கியமாக ராமானுஜரையும் வணங்கித்தான் திருவாய்மொழி சேவிக்க வேண்டும். அது ஏங்கிறது தனியன்கள்ல இருக்கு. இப்ப அடுத்த எபிசோட்ல இருந்து முதல்ல தனியன்களை அனுபவித்து நம்மாழ்வாரை வணங்குவோம். ஏன்னா இப்போதைக்கு தனியன்னா என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். தனியன் பாடல்களை சேவித்து முதலில் நம்மாழ்வாரை வணங்க தயாராவோம். நம்மாழ்வார் அருளோடும் முக்கியமா ராமானுஜர் அருளோடும் திருவாய்மொழிக்குள்ளே முதல்ல கோயில் திருவாய்மொழிக்குள்ளே நுழைவோம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்.